எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு புக்வே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜாலியான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். விக்கி ஊர்ல இருந்து வந்த உடனே நான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனதே ஸ்டேஷனரி ஷாப்க்கு தான். எனக்கு கூட்டிட்டு போய் எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்டு, பென்னு, அது இது நிறைய வாங்கிட்டு வந்தேன். அது என்னென்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாவம் பையன் ஊர்ல இருந்து வந்ததே ஒரு பெரிய லிஸ்டே போட்டு நான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ பார்க்கலாம் நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததுமே இந்த தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளூ கலர் என்னோட ஃபேவரட். அது இதுல அந்த வாவ் சிம்பிள், அந்த மூவான், ஓ மை காட் அதெல்லாம் போட்டிருந்ததுதான் பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இது மேட் இன் சைனா ப்ராடக்ட். ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கு. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஸ்பைரல் நோட்டு தான் ரொம்ப பிடிக்கும். பைண்டிங்கும் பிடிக்கும். பட் இதுல ஸ்பைரல் இப்போ யூஸ் பண்ணி பழகிறங்காட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ல நான் ஸ்பைரல் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். பைண்டிங்கும் நான் வாங்கியிருக்கேன். பட் ஸ்பைரல் அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்டா இது தான் வாங்கியிருக்கேன். செகண்ட் ஒன் ரொம்ப டிஃப்ரெண்டா எப்பவுமே வாங்குற பிராண்டை விட்டுட்டு இந்த டைம் நான் டிஃப்ரெண்டா ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிராண்ட்ல இருந்து நோட், அடுத்த 3 நோட்டுமே அதுல இருந்து தான் வாங்கியிருக்கேன். இது யூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்து. இந்த நோட் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது டிஃப்ரெண்டா இருந்தது. நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலரே பாக்குறதுக்கு பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இதை ஓப்பன் பண்ற ஸ்டைல் தான். ஸோ அதுக்காக தான் நான் இந்த நோட் வாங்கினேன். இதோட பைண்டிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி தான் நான் எல்லாமே ரூல்டு தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அன்ரூல்டு எழுதுறதுக்கு வராது. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மேலே கீழே போகும். ஸோ அதனால எப்பவுமே நான் ரூல்டு நோட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அன்ரூல்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வாங்கினது ஃபுல்லாமே ரூல்டு தான். ஸோ தீம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனிக்காக இருந்தது. ஸோ இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்ஸ் எழுதுறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு நான் நோட் எடுத்தேன். அடுத்து எனக்கு ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸோட தீம் வாட்டர்மெலன் தீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் சேம் பிராண்ட், யூவா பிராண்டு தான். இது சரி ஓகே, எப்பவுமே கிளாஸ்மேட் மட்டும் தானே யூஸ் பண்ணுறோம். இந்த டைம் வேற ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிராண்ட் நான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி தான். இதுலேயும் சின்ன சின்ன நோட் எழுதி வைக்கலாம். ஆனால் எப்பவுமே நான் ரஃப் காப்பி ஒன்று எடுப்பேன், அப்புறம் ஹார்ட் காப்பி ஒன்று எடுப்பேன். ஸோ அதுக்காக நிறைய நோட் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நோட் எடுத்தேன். மெயினாக என்னோட தீம் வாட்டர்மெலன் தீம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, யூனிக்காக இருக்குங்காட்டி இதான் எடுத்தேன். அடுத்து தேர்ட் ஒன் பெரிய நோட். இதுவுமே சேம் பிராண்ட், யுவா பிராண்ட்ல இருந்து தான் எடுத்தேன். இதையும் ஓப்பன் பண்ணேன். இதுவும் சேம். எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு இந்த மாடல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் எடுத்தேன். இது சைடெல்லாம் எப்பவுமே பேப்பர் மடங்கும் எழுத. ஸோ அது மடங்காமல் இருக்கும் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டு எடுத்துட்டேன். இதுவுமே நான் ரூல்டு தான் எடுத்தேன். பேப்பர் குவாலிட்டி ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. பேப்பர் குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. எழுதுனா மேக்ஸிமம் பின்னாடி மார்க் எதுவும் வர்றதில்ல. நான் எழுதி பார்த்துட்டு தான் பை பண்ணேன். ஸோ நல்லா இருக்கு, எழுதுறதுக்குமே நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீம்ல ஒரு நோட் எடுத்துக்கிட்டேன். அடுத்து யூஎஸ் தான் வாங்குற கிளாஸ்மேட் நோட் 5 சப்ஜெக்ட் நோட் புக் இந்த டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சப்ஜெக்ட் நோட் புக் ஒன்று எடுத்தேன். ஏன்னா நான் எப்பவுமே ரஃப் காப்பி ஒன்று எழுதிடுவேன். நான் ரொம்ப கச்சு படிக்கவே அப்படி அங்கங்கே எழுதி வச்சுட்டே வர்றதுக்காக ஒரு நோட் வேணும்னு சொல்லிட்டு இந்த நோட் ஒன்று எடுத்தேன். இதுக்கப்புறம் ரொம்ப அழகா அந்த நோட் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 நோட் வாங்கியிருந்தேன். ஸோ சும்மா ரஃபா எடுக்கிறதுக்கு ஒரு நோட் வேணும். ஏன்னா நான் இங்க ஒரு எடுத்தேன்னா இங்கொன்னு அந்த மாதிரி மாற்றி எழுதுவேன். ஸோ அது கரெக்டாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்காக இது வாங்கினேன். அப்புறம் கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 நோட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பென்ஸ். எனக்கு இந்த பென் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது இங்கம் ஜெல் பென் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பெண்ணை நான் அந்த ஷாப்ல பார்த்தேன். அடிக்க ஒருக்கா போகிற ஷாப் தான், பட் இந்த டைம் தான் இந்த மாடல்ல பென் பார்த்தேன். ஸோ கீழே இருக்கிறது இங்கு, மேலே நிப் அந்த நம்ம ஜெல் பென்ல எழுதுவோம்ல,
ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு மிஸ் மட்டும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு ஏன்னா எனக்கு பென் வந்து வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் பென்னும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நோட் கலெக்ட் பண்ணுற மாதிரி பென்னும் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த 4 பென்னும் வாங்கினேன். அடுத்தது வந்து லெட். ஸோ எனக்கு வந்து இந்த லெட் ரொம்ப பிடிக்கும். லெட்டில் தான் மேக்ஸிமம் நான் எழுதுவேன். எனக்கு இங்க் பெண்ணை விட லெட் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பர்டிகுலராக எனக்கு கிரிப்னஸ்க்காகவே நான் இதை எடுத்தேன். நல்லா கிரிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி கேப் இருக்கிற பெண்ணை விட இங்கே வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த சவுண்டுக்காகவே எனக்கு இந்த பென் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இதுதான் ரெண்டும் சேம் பிராண்டு தான். பட் நான் தேடினேன், இந்த மாடல் கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால சரி இதுவே ஓகே, சேம் பிராண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதவே எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கலர் பெயிண்ட். எனக்கு இது வந்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு இது ஒரு பேக்கே வாங்கணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து இங்கே வரேன். ஒரே ஒரு பென் மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் போன டைம் போனப்போ. இது வந்து என் தம்பி கூட போனங்காட்டி எனக்கு தம்பி இதை வந்து வாங்கி கொடுத்தான். மாமா வாங்கி கொடுக்கட்டே நான் வாங்கி கொடுக்குறக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இதை எனக்கு வாங்கி கொடுத்தான். ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி குட்டி பவுச் ஒன்று வாங்கினேன். சரி மைக்கும் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு இது கீச்சைன். ஸோ அதனால மைக்கும் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாவது வெளில போகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பவுச் ஒன்று எடுத்தேன். அப்புறம் சின்னதாக ஒரு நைஃப். சரி நம்ம நிறைய கட் பண்ணுறதுக்கு இருக்கும், பார்சல்லாம் வந்தால் கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் மட்டும் ஒன்று கட்டர் மாதிரி இருக்கிற அந்த நைஃப். இது வந்து ஒரு 20 rupees. ஏன்னா இதோட ரேட் வந்து இதில் போட்டிருந்துச்சு, பார்த்தேன் அதனால சொல்லிட்டேன். லாஸ்ட் ஒன் பட் ஃபேவரட் ஒன். இது வந்து பிராண்டிங் எல்லாம் கிடையாது, பட் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாமே வாங்கினேன் இன்னைக்கு. சரி அது இன்னைக்கு இதுவும் என் கைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பிரேஸ்லெட்ஸ். இது வந்து லவ் ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்கல்ல, அதாவது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஸ்டோன் போட்டால் பாசிட்டிவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அப்படின்னு நிறையா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக இது வந்து லவ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. பிங்கிஷ் ஷேடில் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இது வந்து பெண்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் சில ரீசன்ஸ்னால அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேலும் நல்லா இருக்கணும், எனக்கும் விக்கிக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நான் வந்து அடிக்கிறக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் நோட் புக் வாங்கி தருவான். அதனால அவனை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மறுபடியும் அந்த பிரேஸ்லெட் வந்து வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் யூஸ் பண்ணி நான் பெனிஃபிட் ஆனங்காட்டி தான் வந்து நான் திருப்பியும் இது வாங்கினேன். நல்லாயிருக்கும் எஃபெக்ட் போட்டு, அது ரொம்ப பிலீவ் பண்ணி இதை நான் யூஸ் பண்ணங்காட்டி எனக்கு எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ இதை மறுபடியும் நான் பிலீவ் பண்ணி வாங்கியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை நான் யூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு விக்கி அவன் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டான், கவி நீ இவ்வளோ வாங்குறியே, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணுவியா அப்படின்னு. மேக்ஸிமம் நான் வந்து நோட் புக் இந்த மாதிரி க்யூட்டான ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கினேன்னா நான் எழுதவே மாட்டேன். அதை அப்படியே பத்திரமா வச்சு பார்த்துக்கோ. இப்போதைக்கும் இந்த பேனை வாங்கிட்டு வந்து ஒரு 20 days இருக்கு. ஒரு 2 டைம் தான் எழுதி பார்த்தேன் இந்த பெண்ணில். அதுக்கப்புறம் இந்த பெண்ணை எழுதக்கூட இல்லை, ஏன்னா எனக்கு இந்த பெண் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஏதாவது திங்ஸ் வாங்கினேன்னா பத்திரமா வச்சுக்கினே தவிர அதில் எதுவுமே எழுத மாட்டேன். பட் இந்த டைம் வாங்கின இதில் வந்து நான் கண்டிப்பாக எழுதுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நான் எந்த அளவுக்கு எழுதுறேன், எந்த அளவுக்கு ரஃப் நோட் எடுக்கிறேன், எந்த அளவுக்கு ஃபேர் நோட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.